நீ வந்து சத்தியத்தை புரிஞ்சுக்க என்று சொல்ற இடத்துல வைக்க கர்த்தர் வைக்கல. இந்த மாசம் கர்த்தர் உனக்கு இதை செய்வாரு. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்க, தேவன் உன்னை இப்படி வாங்குற இடத்துல வைக்கல, அதை விட மேலான இடத்துல தேவன் உன்னை வச்சிருக்கிற. The reality of God's kingdom. அப்ப இயேசு பூமிக்கு வந்தது என்னன்னா, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அன்று முதல். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க சார். அன்றைக்கு பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறன்னு இயேசு பிரசங்கம் பண்ணலையா? அன்னையில இருந்து புரியுதா? The topic, the kingdom of heaven, it is not one day. என்ன சொல்ல, the topic of one is one day, on that day preaching. அந்த நாளுக்குரிய பிரசங்கத்தோட தலைப்பு இல்ல சார். அன்று முதல். எல்லாம் சொல்லுங்க. அவர் ஒன்னதான் பிரசங்கம் பண்ணாராம். என்ன தெரியுமா? பரலோக கையை தட்டுங்க. தேவனுக்கு ஒரு பெரிய வெறி இருந்துச்சு, தேவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, தேவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவ. அவருக்கு ஏதோ காமாசமாலாம் பிடிக்காது சார். அவருக்கு என்ன ஸ்டாண்டர்ட் தெரியுமா? இங்க பாரு, அதான் ஒருத்தர் சொன்னாரு, உங்களுடைய கார் வந்து ஒரு BMW கார், புது கார் வாங்கியிருக்கிறீங்க, இல்லாட்டி வந்து ஒரு ஆடி கார் ஒன்று வாங்கியிருக்கிறீங்க, ஒரு 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய் கார் வாங்கியிருக்கீங்க, மோதிட்டீங்க, ஓரமாக டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆன உடனே ரிப்பேர் பண்ணுறதுக்கு போய் ஷோரூமில் கொடுக்குறீங்க. ஒரு மாதம் கழித்து போனோன்னா அவர் அங்கேருந்து என்ன செய்கிறாரு, ஒரு வாரம் கழித்து வாங்க சார் வர சொல்லிட்டு, அப்படி ஸ்க்ரீன் இங்கே பாருங்கள் சார், பலன்னு உங்களுக்கு கார் வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த மேலே இருக்க கவரை எடுத்து விட்டு பார்த்தா ஒரு புது மாருதி 800 நிற்கிது. பலன்னு எடுத்துக்காங்க சார்ன்னு சொன்னால், புதுசு தான், எடுத்துக்குவீங்களா? என்ன சொல்வீங்க? ஹலோ, டேமேஜ் ஆனதாக இருந்தாலும் அந்த டேமேஜ் ஆன காரு வந்து பாதிக்கப்பட்ட அந்த சைடாக மோதி ஸ்க்ராட்ச் ஆன ஒரு கார் உனக்கு கொடுத்தேன்ல ரிப்பேர் பண்ணி தர சொல்லி, அந்த கார் எனக்கு கொடு, நான் உனக்கு எந்த காரை கொடுத்தேனோ அந்த காரை கொடு. இது புதுசாக இருந்தாலும் இந்த காரை நான் கொடுக்கல. அப்படித்தான் இந்த பூமியில் வியாதி சுகமாயிடுச்சு, வேதனை நீங்கிச்சு, திடீர்னு ஒருத்தர் மீன் கிடச்சிச்சுன்னா சூப்பர் ஊழியன்னா நினைக்கல. இதுக்கு நான் வரல. நான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாம எப்படி சிருஷ்டித்து வச்சிருந்தேனோ, இழந்து போனதை தேடவும் மீட்கவும் மனுஷகுமார் பூமிக்கு வந்தார். உங்கள் மனது இந்த இரவு வேளையிலே காட் ஸ்டாண்டர்ட்ல வந்து இணைக்கப்படுவதாக, ஆத்தென்டிக் டிசைனோட இணைக்கப்படுவதாக. பரலோக ராஜ்யத்தை குறித்து அன்று முதல் பிரசங்கிக்க ஆரம்பிச்சாராம் தேவன். அந்த பரலோக ராஜ்ய பிரசங்கத்தை கேட்டா இவங்களால இமேஜின் பண்ணவே முடியல. ஏன்னா எல்லாம் பரலோகம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் பேசினார். The heaven on earth, அதான் ஒரு பிரேயர். The heaven on earth, அதான் ஒரு ட்ரீம். The heaven on earth, அதுக்கு தான் crucifixion. சிலுவையில கொடுத்த கரையும் பரலோகத்தின் ஸ்டாண்டர்ட்ல ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நீ வாழ வேண்டும் என்பதற்காக. ஜெபித்து வியாதியை துரத்துவதல்ல, வியாதி நெருங்க முடியாத இடத்தில் வைக்கப்படுக்கி, பயந்து ஜெயிப்பதற்கல்ல, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தருத்திரம் சிந்தனையில் கூட வராத ஒரு வாழ்க்கை, தேவைக்கும் அதிகமான பொருளாதாரம் இருக்கிற ஒரு வாழ்க்கை. எந்த ஸ்டாண்டர்ட் சார்? அந்த ஸ்டாண்டர்டை காட்டுறதுக்குன்னு ஒன்று வச்சிருந்தாரு. அதுக்கு பேர் தான் பரலோகம். பரலோகத்தில் எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. முக்கியமான வார்த்தை, as it is in heaven, as it is. அப்படின்னா என்ன? அப்படியே ஒரு ஜெராக்ஸ். கையை தட்டுங்க. அப்படியே ஒரு ஜெராக்ஸ். என்னைக்கு? எத்தனை வருஷம் கழிச்சு? இன்னைக்கு நைட்டு, இன்று இரவு வாழ்க்கையில பரலோகத்தில் செய்யப்படுகிற சித்தம் இன்று இரவில் என் வாழ்க்கையில செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் செய்யப்பட வேண்டும். இதுதான் God's design. பிச்சைக்கார வாழ்க்கை தேவன் உங்களை என்னையும் படைக்கல. அழுது புலம்புற வாழ்க்கை படைக்கல. ஐயா போராடி ஜெயிச்சிட்டோம்யா என்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. அது அடிமைகளின் வாழ்க்கை. தேவன் படைத்தது ராஜ வாழ்க்கை. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை அழுது புலம்பி வாங்குகிற இடத்துல வைக்கல. வச்சிருந்தா அவர் தேவனே கிடையாதியா? அந்த ஆள் மாதிரி சாடிஸ்ட் எவனுமே கிடையாது இந்த உலகத்துல. எங்களை ஏன் வேஸ்ட் அப்படி சிருஷ்டிச்சிங்கன்னு ஒருத்தன் கேட்கிறான் ஒரு கேள்வி. என்ன பதில்? அவர் சொல்றாரு, தம்பி நல்ல கேள்வி கேட்ட, நீ கேள்வி கேட்டனால உனக்கு சொல்ல போற பதில லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் கண்ணு திறக்க போகுது.
நான் உங்களை இப்படி படைக்கவே இல்லடா. பைபிள் சொல்லுது, மனுஷன் தேவனோ மனிதனை செம்மையானவனாய் உருவாக்கினார், அவனோ அநேக உபாய தந்திரங்களை நாடிக்கொண்டான். தேவன் பாலை தான் படைச்சாரு, பால் தான் என்னவாயிருச்சு, தயிராச்சு. தேவன் தயிரை படைக்கவே இல்லை. பரவாயில்ல, மறுபடியும் சிலுவைக்கு வந்து அதை பாலை என்ன செய்றாரு, மாத்திர. அவருடைய ஒரே எய்மே கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பது. அதற்கான கிரயத்தை கொடுத்தாரு, மேட்ரை கொடுத்தாரு, முடிச்சிட்டாரு. நீங்க நினைச்சீங்க இன்னைக்கு நைட்ல இருந்து அந்த பரலோராஜ வாழ்க்கையை வாழ முடியும். மனுபுத்திர யாவரையும் வீணாய் சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? நான் அழுது புலம்பிதான் நாங்க ஆரோக்கியமா இந்த பூமியில வாழணுமா நான் கேட்கிறேன். தேவனுடைய சித்தத்தை செய்யணுமா, அதையும் அவர் சொல்ல மாட்டானா, நாங்க போட்டு சுரண்டணுமா அவரை? என்னையா இப்படி தேவனோட படைச்சாரு? இல்ல சார், இல்ல இல்ல, தேவன் உன்னை வந்து கேட்கிற இடத்துல வைக்கல. சொல்ல போனா ஆதாம் வாயை திறந்து ஒண்ணுமே கேட்கல சார். நல்லவேளை 2 பக்கமாச்சு நமக்கு இருந்துச்சு பைபிள்ல, கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. கடைசியில் 2 பக்கம் இருக்கு. இந்த 2 பக்கம் இல்ல, நம்மளை கழுத்தறுத்திருப்பாங்க. இன்னைக்கு அவன் நம்மளை கழுத்தறுக்க முடியாது. ஏன்னா நான் நேரம் ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு போயிருவேன். அங்க அவன் கேட்டு ஒண்ணுமே கொடுக்கல, அத்தனையும் அவனுக்காக தேவன் டிசைன் பண்ணார். ஆதாம் வருவான், லைட் வேணும், சூரியனை பட. ஆதாம் வருவான், வந்து நைட்டு லைட் இருக்கணும், ஆனா வந்து நைட் லேம்ப் மாதிரி இருக்கணும். அப்ப நிலாவை பட. பகல்ல நல்லா காத்து இருக்கணும், ஆக்சிஜன் பட, காத்த பட. குடிக்கிறதுக்கு வேணும், தண்ணிய பட. வானத்தை பார்த்தா வந்து என்ன இருக்கணும், வந்து நீங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு மேல வந்து ஒட்டுவீங்க ஸ்டார்ஸ் மாதிரி மேல. அவர் ஸ்டார்ஸே படைச்சார். அப்படியே மல்லாந்து படுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு விளையாடுறீங்க. கடல், கடலுக்குள்ள திமிங்கலம், அது மீன், மரம், பழம் எல்லாம் எதுக்கு? ஆதாமுக்கு. ஆதாம் அங்க இனிமேதான் வருவான். அப்ப எல்லாத்தையும் ஏற்கனவே பண்ணிட்டீங்க. அவன் ராஜபாதை. ஆதாம் உள்ள நுழையும் போதே சகலம் அவனுக்கு இருந்தது. அந்த ஆதாமுக்கு சற்றும் குறையாதவன் நான், அதை விட மேலானவன். என்ன யாரு நான் தெரிஞ்சுக்கிறாம இருக்கிறானதான் கூப்பாடுக்கும் வந்து போட்டு அழுகிறதுக்கு இங்க இருந்து பஸ் பிடிச்சிட்டு போறாங்க சார். நீங்க யாரும் தெரியாம உங்களை பிசாசு வளர்த்து வச்சு கேட்டு கேட்டு நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி அப்பப்ப ஜபத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு அனுமதிச்சு உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய அதிகாரத்தை வந்து புரிந்து கொள்ளாமல் நீங்கள் வாழுகிற போது ஒரு ஒரு அடிமை மனநிலையில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்கள். அழணும், கேளுங்க, சரிங்க சார் அழுகலாம் சார். ஏதாவது காலை எழுந்திரிச்சு நீ ஜெபிக்கின்றா, ஜெபிச்சாண்டா அன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். சரிங்க சார் என்னால் ஜெபிக்க முடியல சார் அப்படின்னு அழுகிறான். எவனாச்சும் ஒருத்தன் வந்து எதுக்கு சார் ஜெபிக்கணும், இல்லை எது ஜெபிச்சாதான் நல்லா இருக்கணும்னா அப்படி தான் ஒரு வாழ்க்கை வாழணுமா? அப்போ கடவுள் எங்களை படைக்கும் அப்படி தான் படைச்சாரா அப்படின்னு கேள்வி கேட்கனாலும் முடியாது. நான் ஜெபம்ன்றது தேவனோட உறவை பேசலை. உறவு என்பது எல்லாம் இருக்கும்போதும் தேவனோடு பேசுகிறது, இல்லாத போது தேவனோடு உறவாடுவது. நான் கேட்கறது வந்து அப்ளிகேஷன், பெட்டிஷன் போட்டு ஆண்டவரே இதை தாங்க, ஆண்டவரே அதை தாங்க. மன்னிக்கவும், செகண்ட் கிளாஸ். இது இல்லைன்னு நான் சொல்ல, ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவன் ஒன்று என்னை அப்படி சிருஷ்டிக்க இல்லை. ஆதாம படைக்கும் போது எல்லாத்தையும் படைச்சார். படைச்ச பிறகு கூட அவனுக்கு ஏவாள் வேணும்னு அவர் தான் டிசைன் பண்ணார். அதையும் கூட முன்னாடியே சிருஷ்டித்துக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பண்ண அவன் சீனியர் ஆயிடுவான்றக்காண்டி தான் ஜூனியராக தான் படைக்கின்றக்காண்டி இவனை படைச்ச பிறகு அவ்வளோ படைச்சார். இல்லாட்டி எல்லாமே படைக்கிறதுக்கு முன்னாடி தான் படைச்சார். ஒய்ஃப் ஜூனியர்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து சரி படைச்ச. அதுவும் வந்து ஆனால் ஒரு நாள் கூட போய் ஜோம் பண்ணலையே, ஆண்டவரே எல்லாம் ஜோடியாக இருக்கு, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் சொல்லவே இல்லையே. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஆதாம் ஜோம் பண்ணான்னு சொல்லுங்கள். இல்லை எவனாச்சும் ஒருத்தன் ஏன் சார் என் கல்யாணத்துக்கு என்ன எவ்வளோ ஜபிக்கணுமா அந்த கேள்வி கேட்டேன்னு வச்சுக்காவே, நீ ஃபஸ்ட் கிளாஸுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். நீ ப்ரேயரில் மூவ் பண்ணாமல் நீ ஃபெய்த்தில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். ஃபெய்த்தில் மூவ் பண்ணுற இடத்துல தான் தேவன் உங்களை வச்சார். ஜெபிக்கலாம், தப்பே இல்லை. இங்கே லாவே கிடையாது. வெளியில் போய் ஜெபிக்க வேணான்னு சொல்லவே இல்லை. ஜெபிக்கலாம். நான் தான் சொல்கிறேனே, வந்து லான்றது ஒன்று நியூ கவர்னன்ட்டில் கிடையாது. வியாதி வந்து டாக்டர்கிட்ட போய் சோமாச்சா, கர்த்தர் வலது பார்சத்தில் நிற்கிறார். டாக்டர் ஏன்டா போனான்னு கேட்க மாட்டார். இல்லை டாக்டர்கிட்டே போவோம் சோமாயிட்டியா, கர்த்தர் வலது பார்சல் நிற்கிறாரு. இல்லை சுகமே ஆகலை, விரலையே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி அப்பவும் கர்த்தர் வந்து உன்னை கடிந்து கொள்ளவும் கூட நிற்கிறாரு. தேவன் எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் நிற்கிறார். நான் இல்லைன்னே சொல்லலை, அவர் இருந்தனால தான் இப்போ நம்மளை இந்த ஸ்டாண்டர்ட் கொண்டு வராரு. கம் டு த அப்பர் லெவல்ன்றேன் நான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஸோ மனுபுத்திரர் யாவரையும் வீணாய் சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் வீட்டில் போய் இந்த கேள்வி நீங்கள் கேளுங்க, கடவுள்கிட்ட கேளுங்க. கேளுங்க சார். அப்படிலாம் கேட்கக்கூடாது சார். அதுதான் அடிமைத்தனத்தின் ஆவி. ஆனால் புத்திர சுவீகாரத்தின் ஆவி என்பது அது அல்ல. அப்பா நான் இப்படி தான் வாழணும்னு நினச்சிங்களாப்பா? இல்லைப்பா, நான் உன்னை இப்படி டிசைன் பண்ணவே இல்லைப்பா. ஆனால் இடையில இப்படி நடந்து போச்சுப்பா. அப்பா ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. அதுவும் முடியும்ப்பா. சிலுவையில் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்ப்பா. அதனால் இனிமேல் நீ வந்து அந்த எஃபெக்ட் உன்கிட்ட இருக்காதுப்பா. இப்போ நான் என்னப்பா செய்யணும்? இதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும்ப்பா. இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து இது ஒன்று ஆப்ரேட் உனக்குள்ள ஆகும்ப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட்லேயே தான் வருவீங்க. பிசாசு உங்களுக்கு முன்னாடி வந்து தீமானா ஷாகாரா அப்படின்னு நீ ஆடிட்டு இருக்குன்னு வச்சுக்காம, வெளியே போவியாலாம் கேட்க மாட்டியே. உனக்கு ஏரியாவில் இடம் இல்லையே. அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட் நீ ஏரியாவுக்குள்ள மண்டல போட்டு ஓடி ரேசு நாமத்தில். ஏன் பிசாசை துரத்துறீங்க சொல்லுங்க? ஏன் சார் பிசாசு துரத்துறீங்க? அவன் வந்து உங்க ஏரியாவுக்குள்ள வர கூடாது என்பதை என்றைக்கு நீ புரிந்து கொள்ளுகிறாயோ அன்றைக்கு தான் நீ பிசாசை துரத்துவ. அவர் அனுப்பிக்கிட்டே இருப்பேன், நீ துரத்திக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லல. உன் எல்லைக்குள்ள விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உங்க ஏரியாவுக்குள்ள வரவே கூடாது என்கிற சத்தியத்தையுமே தெளிவா புரிஞ்சானோ. அவன் பிசாசு வந்து நின்னோன்னா அவனுக்குள்ள கோபம், ஆவிக்குரிய கோபம் வெளியே எந்திரிச்சு நிக்குது. அந்த கண்ணை பார்த்தோன்னே ஓடிடுறான். புரிஞ்சுக்காங்க. அதான் சொல்றேனே, காட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்கிறீங்க. ஒரு பூரா வந்து அமேசான் காட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க. நீங்க உட்காந்துருக்க மரத்தில் ஏறி வருதுன்னா, இல்லை ஒரு பாம்பு நிற்குதுன்னா அடிப்பீங்களா? பாம்பு இங்கிட்ட ஏறினா நீங்கள் அங்கிட்டு கூட இறங்கிடுவீங்க. ஏன்னா அவன் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் போய் உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்தால் அதை அடிச்சிடுறீங்க. ஏன்னா இது உங்கள் ராஜ்யம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ இருக்கிறது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ராஜ்யம். இங்கே நீங்கள் ஒதுங்கி போக முடிய அழைக்கப்படவில்லை. அவையில் எதிர்த்து துரத்தும்படிக்கு இங்கே இருக்கக்கூடாது, எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது என்கிற இடத்தில் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அப்ப தேவன் ஆதாம் படைக்கிறப்ப என்ன வச்சிருந்தாரோ அதுதான் உங்க லைஃப் ஸ்டைல் என்பதை நீங்க புரிந்து கொண்டால் உங்களுடைய எல்லா விஷயங்களும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றப்பல வந்துடும். இதுல நீங்க மூவ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. இதைத்தான் பரலோக ராஜ்ய வாழ்க்கை என்று இயேசு பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டது சிலுவையிலே. அந்த கிரயத்தின் அடிப்படையில் பூமி மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்குள்ளே வந்து விட்டது. ஆகவே இனி பரலோக ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே நீ இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் வாழணும். அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் எது சார்னு சொல்லும்போது அது பிரசங்கிக்கும் போது இவங்களால இமேஜின் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் இயேசு சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. சிலுவையில் அறைஞ்ச பிறகு அவர் 3ஆம் நாள் உயிரோடு என்ன செஞ்சாரு? எழுந்தார். மறுபடியும் சீசர்கள் பரலோக ராஜ்யத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை 40 நாள் பேசினாராம். இனிமேல் இந்த சப்ஜெக்ட் தானே நீங்கள் பேசணும்னு சொல்லி இந்த 40 நாள் பேசுறதுக்கு பரலோக ராஜ்யத்தை ரகசியத்தை சொன்னப்ப இவங்க எல்லோரும் வெளியே போனாங்க. இதை தான் பிரசங்கம் பண்ணாங்க. இப்போ இது யாருப்பா சொன்னது அப்படின்னு கேட்டப்ப கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் தான் மேசியானாங்க. மேசியானா அவரையும் கொண்டுட்டாங்க இல்லையா அப்படின்னப்ப அவங்க வந்து இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா உயிரோடு கூட எழுந்தார்னா தான் அவர் சொன்ன பரலோக ராஜ்யத்தை நம்ப முடியும். ஆகவே பரலோக ராஜ்யம் சப்ஜெக்ட் அடுத்த இடத்துக்கு தள்ளப்பட்டு இயேசு உயிரோடு எழுந்தான்றது முதல்ல பிரசங்கம் பண்ண வேண்டியதாயிருச்சு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில மேஜர் பிரசங்கம் என்னவா இருந்துச்சுன்னா ரிசரக்டட் கிரைஸ்ட், உயிரோடு கூட எழுந்த கிறிஸ்து. அவர் உயிரோடு எழுந்தான்றதை நீ கன்ஃபார்மா நீ நிரூபிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உயிரோடு எழுந்துட்டாரு, அப்ப அவர் சொன்ன பரலோக ராஜ்யம் சாத்தியம்தான் எங்க இடத்துக்கு வர வேண்டும். அதனால தான் பவுல் பிரசங்கித்தப்ப ரிசரக்டட் கிரைஸ்ட பேசிக்கிட்டே இருந்தான். அதனால தான் ஃபெஸ்டஸ் வந்து அகிரிப்பா எல்லாம் பார்த்தப்ப சொன்னாங்க, என்னடா உயிரோடு வந்துருச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்க, அதிக படிப்பு உனக்கு பைத்தியம் உண்டாக்குறேன்னு சொன்னாங்க. அப்ப அவனால் நம்ப முடியாத விஷயம் ரிசரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் மேஜராக ரிசரக்ஷன் பேசி இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை நிரூபித்து, ஏன் உயிரோடு எழுந்தார்னா நிரூபிக்க வேண்டும் என்றால் அவர் மேசியா என்பது நிரூபிக்கப்படும் போது தான் கிங்டம் ஆஃப் ஹெவன் வந்து என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்படும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இயேசு உயிரோடு எழுந்தார்ன்றதை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று? ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவர் சொன்னது 100% உண்மை என்பதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அங்கீகரிக்க ஆரம்பிப்பீர்கள். வாழ்க்கையில் அது செயல்பட ஆரம்பிக்கும். இந்த உலகம் போராட்டத்திற்கான உலகம் அல்ல. அவர் யுத்தத்திற்கு என்னை தப்புவிக்கிறார், யுத்தத்தை ஓயப்படுகிறார். கானானுக்குள் நுழையும் வரைக்கும் யுத்தம் இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது இளைப்பாறுதலின் தேசம் கானான், இளைப்பாறுதல் தேசம். தாவீதின் வாழ்க்கை யுத்தம்.
ஆனால் சாலமனின் வாழ்க்கை சமாதானம். தாவீதுக்கு நிழல் இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா யுத்தம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய வாழ்க்கை தேசமெங்கும் தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டார். என் அன்புக்குரியவர்களே, ராஜபாதை என்பதுதான் டாப் கிளாஸ் ரெவலேஷன். கஷ்டமான பாதை என்பதெல்லாம், என் அன்புக்குரியவர்களே, தேவன் என்ன அந்த இடத்துல வைக்கல. நீங்க வியாதியை இங்க பாருங்க, இன்றைய தேவை ஹீலிங் த பாடி இல்லை, கிடையாது, ஹீலிங் த மைண்டு. இன்னைக்கு தேவை உங்க மைண்ட் ஹீல் ஆகணும். தெரிஞ்சுக்கங்க, சத்தியங்கள் உங்கள் சிந்தனை ஹீல் பண்ணுது. என்னைக்கு உங்க சிந்தனை ஹீல் ஆகுதோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில வியாதின்னு ஒன்று வராம இருக்கும். ஆனா வியாதியை சுகப்படுத்த என்ன நடக்குதுன்னா, மூளையில என்னதான் இருக்குது, பயமும் வியாதி இருக்கிற வரைக்கும் மறுபடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். சார், நீங்க ஒரு காட்டை அழிக்காம பாம்பு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாம்பு வந்துக்கிட்டே தான் சார் இருக்கும். பாம்பை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணணும்னா காட்டை அழிச்சிடணும். அப்படிதான் உங்க சிந்தனைக்குள்ள இருந்து தான் அத்தனை எதிர்மறையான எண்ணங்களும் உங்க வாழ்க்கையில் கடந்து வருதுன்னா உங்கள் சிந்தனை மாற்றப்பட வேண்டும். இங்க மாற்றப்பட்டுருச்சுன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க தேடி பார்த்தாலும் வியாதி இருக்காது. உங்களுடைய சினாரியோ உங்களுடைய ஜோன்ல இருக்காது. உங்க லைஃப் ஸ்டைல வேற மாதிரி இருக்கும். அதைத்தான் இயேசு சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கொஞ்சம் உயர்வா விரும்புங்களேன். as it is in heaven. அதுதான் உங்க மைண்ட்ல இருக்க வேண்டியது. as it is in heaven, as it is in heaven. அதுல முதல் பக்கத்தை திறந்து தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்னது? வியாதி இல்லாத வாழ்க்கை, வறுமை இல்லாத வாழ்க்கை, குறிப்பா போராட்டமே இல்லாத வாழ்க்கை, பயமே இல்லாத வாழ்க்கை. முதல் பக்கத்தை திறந்து வச்சிருக்கிறோம். ஆமா, அதுக்கப்புறம் 3000, 300, 400 பக்கம், 1000 பக்கம் இருக்கு. ஃபார் த ரியாலிட்டி ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன். கிங்டம் ஆஃப் ஹெவனோட ரியாலிட்டியை படிக்கிறதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்று முதல் அது ஆரம்பமாகட்டும். ஆமென். கிங்டம் ஆஃப் ஹெவன் எப்படி இருக்கணும்? படிங்க 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 படிங்க. அதுதான் நீங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியம். ஒரு ஹாலிவுட் ஃபிலிமில் ஒருத்தர் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த புக்கை படிக்கும்போது அந்த புக்கில் இருக்க மாதிரியே நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த புக்கில் ஒரு ஹீரோ இருப்பான், அவன் ஆக்சிடென்ட் ஆகும். அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஆக்சிடென்ட் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். கடைசி அந்த புக்கில் இருக்கிற மாதிரியே போய் அவன் யார் என்ன எதுன்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த சீக்ரெட் இருக்கும். அதை உடச்சி பார்த்தா தான் அவன் யாருன்ற என் பேர் இருக்கும். அதே மாதிரி இவன் போவான், அங்கெல்லாம் அது இருக்கும். கடைசியில் உடச்சி பார்த்தா அங்கே இவன் பேர் இருக்கும். கடைசி அவனுக்கு தெரியும், இவனை பற்றி தான் அந்த புக்கை எழுதியிருக்கிறான். நான் சொல்கிறேன், உங்களை பற்றி தான் அந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. கையத்தட்டு. நீங்கள் யாரோ நினச்சி புரட்டிக்கிட்டே போனா கடைசியில் சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க. யோவான் 3:16 எவனோ என்பது நான் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த எவனோன்னு இருக்குல்ல, அது நீங்க தான். அப்ப என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் நினைத்தார்கள். எவனுக்கோ நினைச்சான், உனக்கு தான்டா. அழகா பவுல் சொன்னாரு, அது ஆபிரகாமுக்கு மாத்திரமா எழுதப்பட்டிருக்கிறது, அது நமக்கும் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சட்டையை கழட்டி போடுங்க சார், இந்த சட்டையை கழட்டி போடுங்க சார். புதிதும் ஜீவனும் உள்ள ஒரு மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். பழைய மார்க்கம், கேட்டு வாங்குற மார்க்கம் அல்ல, புதிதும் ஜீவனும் உள்ள ஒரு மார்க்கத்திற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உங்கள் மனது அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆவதாக, அங்கே எஸ்டாப்ளிஷ் as it is in heaven, as it is in heaven. இந்த யுகத்தில் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் நாம இருப்போமாக. ஆமென். ஃபர்ஸ்ட் பேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா எல்லாமே எதிர்மறையாக இருக்கான்ல, எவனுமே அதுக்கு முன்னாடி போகல, நம்ம தான் முத போகிறோம். ஆனால் பின்னாடி வரவனுக்குலாம் நம்ம இருக்கிறோம். கை தட்டுங்க சார், நம்ம இருக்கிறோம், நம்மளை பார்ப்பான். ஆமையா, அவர் லைஃப்பில் வியாதியே இல்லை சார், வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ். அவர் ஒன்றும் ரிஸ்க் எடுத்த மாதிரியே தெரியலையே. அதனால முத பிள்ளைக்கு எத்தனை மடங்கு? 2 மடங்கு. மூத்த குமாரனுக்கு சிரேஷ்ட புத்திர பாவம். எத்தனை பேர் என் கூட வர ரெடியாக இருக்கிறீங்க? ஆமாம். ஒரு புது யுகத்தை தேவன் வச்சிருக்கிறார். அது இதுவரை நீங்கள் பிறந்ததிலிருந்து கேட்காத செய்தி, நீங்கள் பிறந்ததிலிருந்து பார்க்காத ஒரு படம், அதுதான் தேவன் வச்சிருக்கிறது. இப்பத்தான் நான் ஊழியத்துக்கு வரும்போது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவத்துக்கு உண்மையான அர்த்தம் தெரியுது. இதோ உன்னோடு கூட நான் உடன்படிக்கப்படுகிறேன், இந்த பூமியில எந்த தேசத்திலும் நடக்காத அற்புதங்களை நான் உன் ஜனங்களுக்கு முன்பாய் செய்வேன்.
நடக்காத அற்புதம் அப்படின்னா நம்ம ஏதோ புது புது வியாதி சுகமாகிறது இல்லை. இது வரைக்கும் அதாவது அற்புதங்களில் வந்து வேற லெவல் கொண்டு போறாரு. என்ன அது வியாதிகள் சுகமாவது என்பது ஒரு அற்புதம். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை மிக சாதாரணமாக வாழ்வது இதுவரை செய்யப்படாத அற்புதம். இப்படி எல்லாத்துலயுமே நீங்க வேற கிளாஸ்க்கு கொண்டு போறதுக்கு தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைச்சிருக்கிறாரு. We are not the last row of the previous batch. We are the first row of the last batch. கையெழுத்துங்க ஒருத்தர் காமே. அதனால இதுக்கு முன்னாடி இருக்கிறவன் செய்திக்கும் உங்க செய்திக்கும் கட்டாயம் கான்ட்ரடிக்ஷன் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நீங்க you are not the last row of the previous batch. You are the first row of the last batch of this world. கையெழுத்தே ஆமென். ஆகவே தேவன் உங்களை அழைத்த அந்த அழைப்புக்குள்ளாக நீங்கள் கடந்து வர முடியும். அன்புடன் அழைக்கிறேன். நீதிமானின் பாதை. ஏன் இந்த ராஜ பாதை அவனால விசுவாசிக்க முடியும்? கேட்க மாட்டேன்றான் தெரியுமா? அவனால அதை நம்பவே. அது எப்படி சார் இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம வர முடியும்? அப்படித்தான் எங்களை படைச்சாரு. என் தேவன் எங்களை அப்படித்தான் படைச்சார். உங்களுக்கு போர் கலையை கற்றுக் கொடுப்பதற்கு உங்களெல்லாம் அழைக்கல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வெள்ளம் வந்தப்ப நோவா நீச்சல் சொல்லி கொடுத்தாரா? சொல்லுங்க சார். நோவா என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்? இங்கே நீச்சல் கற்றுக் கொடுக்கப்படும். என்ன வெள்ளம் வரப்போகுது, எல்லாம் அப்படிதான் அடிங்க அடிங்க அடிங்க. நோவா தத்த கிளாஸ் இருக்கு. நோவா நீச்சல் கத்து தரவில்லை. வெள்ளம் வந்துருச்சு, கமான் எல்லாரும் எல்லாம் அந்நிய பாஷையில அப்படியே 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 நீச்சல் அடிங்க நீச்சல் அடிங்க. உங்களை என்னையும் வார்ஃபேர் பண்றதுக்கு தேவன் அழைக்கவே இல்லை. புரிஞ்சுக்காங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்காங்க. தண்ணி வரும்போது பேழைக்குள்ள வந்து சேஃபா உள்ள வந்துடுறதுக்கு தான் தேவன் உங்களை அழைச்சாரு. கோலியாத்திட்ட பெலிஸ்தீர்கள்ட்ட ஜெயிக்கிறதுக்கு இஸ்ரவேலர் எல்லாரும் சண்டை போடல. ஒரே ஒருத்தன் தான் சண்டை போட்டான். தாவீது கொன்று போட்டான், இஸ்ரவேலர் கொள்ளையடித்தார்கள். ஓ வேலை என் வேலை கொன்று போடுவதல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொன்று போட்டார், நாமோ போய் கொள்ளையடிக்கிறோம். திரும்ப திரும்ப நீ சண்டை போற கத்தி எடுத்து சுத்திக்கிட்டு இருக்காத, ஓரமா போயிரு. சுத்தும் போது மூஞ்சில இருந்து கீரல் வந்துருக்கு, ஓரமா போ. இவன் இடையில காபா காபான்னு இருக்கான். தாவீதின் குமாரன் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. உங்க வேலை கொள்ளை அடிக்கிறது தான், கொள்ளை அடிக்கிறது. சந்தோஷமா போங்க, ஹை ஸ்டாண்டர்ட்ல திங்க் பண்ணுங்க. உங்க லைஃப் இந்த ஸ்டைல்ல தேவன் வைக்கவே இல்லை. ஏதாச்சும் பிசாசு துரத்துறதுக்கு உங்களை படைச்சிருந்தாருன்னா நீங்க கோபமே இல்லாம தான் துரத்திக்கிட்டு போயிருப்பா. ஏன்னா டெய்லி 4 பிசாசு நான் தோத்தி ஆகணுன்றால நினைப்பது. ஆனா இது உங்க வேலையே இல்லைன்னா எப்படி இருக்கும்? நீங்க வேற வேலை பார்த்துக்கிட்டு இன்னும் நீ இடையில இருந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற. அப்படி வருமா வராத கோபம்? அந்த கோபம் வரணும். எவனுக்கு தெரியுமா வரும்? இவன் உள்ள வர்றதுக்கு சிலபஸ்ல இடமே இல்லை. இவன் எதுக்கு இப்போ உள்ள வந்துகிட்டு இருக்கிறான்? என் வேலையை பார்க்க விடாம என்று நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் பிசாசு மேலே கோவம் வரும். அன்னைக்கு தான் வியாதி மேலே கோவம் வரும். வியாதி வரத்தான் செய்யும். நம்ம ஜெபிச்சு தான் ஆகணுன்றவன் கோபத்தோட வியாதியை தொடர மாட்டான் சார். கெஞ்சு கூப்பாடு போடுவான். நான் சொல்கிற புரியுதா? நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு போகணுன்னு விரும்புகிறீங்க. யாருக்குமே வந்து வெறும் என்ட்ரன்ஸ் மட்டும் வச்சு இது பண்ணிட்டாங்க. இவனுக்குமே நீட் இருக்கு. உங்களை மட்டும் நீட் எழுத சொல்கிறாங்க. உட்கார்ப்பா, நீ மட்டும் எழுத என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் எழுதுறாங்கன்னு போது நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? அம்மி எழுது. எவனுமே எழுதுறா, நீ மட்டும் எழுதுறா என்ன செஞ்சிருச்சு பே என்னையா கிறுக்கு பிடிச்சிருச்சா? என்ன எதுக்கு எவனுக்குமே எழுத வேணாம்ன்ற சட்டம் இருக்கும்போது நான் அதுக்கு எழுதணும். அப்படித்தான் விருத்த சேதனம் இல்லாத அசுத்தனும் வழியா வருவதே இல்லை என்ற சட்டம் இருக்கும்போது பிசாசு எப்படி உன் வாழ்க்கைக்குள்ளே வர முடியும்? உன்னுடைய பாதை ராஜபாதை என்று எழுதி இருக்கும் போது தடைகள் எப்படி உனக்கு உண்மை நிற்க முடியும்? உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று எழுதி இருக்கும் போது எப்படி ஆயுதங்கள் உனக்கு முன்பாய் நின்று உன்னை சண்டை போடுறதுக்கு நேரத்தை வேலை வீணடிக்க முடியும்? புரிஞ்சுக்காங்க சார். நீ வேற ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறீங்க. அதே லெவல்ல மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருங்க. அதே லெவல்ல மெயின்டைன் பண்ணுங்க. யாரும் 4 பேர் கூப்பாடு போறாங்க, அந்த கூட்டத்தில் போய் என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. கீப் யுவர்செல்ஃப் அவே ஃப்ரம் ஆல் தி ரிலிஜியஸ் டிசெப்ஷன். ரிலிஜியஸ் டிசெப்ஷன். ஆமா, இந்த இடத்துக்கு வரும்போது தான் நீங்க வந்து அத்தாரிட்டேட்டிவா பேச ஆரம்பிக்கிறீங்க. நான் நீதிமான், என் பாதை ராஜபாதை. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீதிமானின் பாதை, ராஜாவின் பாதை ஒளிந்து போ இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா தன்னுடைய பார்வையினாலே பொல்லாப்பை சிதறடிக்கிறார். இப்படி ஒரு பார்வை பாரு, 10 போதும்.
பில்லி சுனியம், தகடு, மாந்திரிகம் எல்லாம், வியாதி எல்லாம் தவிடுபடியாயிரு இயேசு நாமத்தில். வாழ்க்கை ஃபுல்லா பைபிளை படிக்கிறது, எதையுமே வாழ்க்கையில எதிர்பார்க்கறது கிடையாது. இன்னையிலிருந்து எதிர்பார்க்கிற இயேசு நாமத்தில். ஆமா, இன்னையிலிருந்து என் வாழ்க்கையில, என் பார்வையில எல்லாம் சொல்லுங்க, பொல்லாப்ப எப்படிங்க சிதறடிப்பீங்க? உபவாசத்திலையா? இப்படிதான் உங்களை பொல்லாப்ப சிதற பண்ண போறீங்களா? எப்படி சிதற பண்ண வைக்கணும்? பார்வையில. ராஜா அப்படி பார்த்தான்னா முடிச்சுட்டான்னு அர்த்தம். அந்த அந்த சக்தி உங்க மேல இருக்கு. பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை ஜாதிகளுக்கு நான் தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறேன்.